ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேவ கிருபை பெற்ற மனுஷன் பாக்கியவான்ங்க. அன்றைக்கு பவுல் தன்னுடைய பலவீனத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய தேவனுடைய கிருபை இருக்குமானால், கிடைக்குமானால் அவன் பெரிய பாக்கியவானுங்க. அவருடைய கிருபை பவுலுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட போது பவுலுடைய வாழ்க்கையை இன்னும் பலனாய் மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவர் சொல்றாரு, தன்னுடைய பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பலனும் என்னை தாங்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இன்றைக்கு நீங்க பலவீனத்தில் இருக்கிறீங்களா, இல்லை விசுவாசத்தில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, இல்லை என்னால் முடியல என்று நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய கிருபையை இன்றைக்கு உங்களுக்கு ஏராளமாக கொடுக்க போகிறார். அதோ எப்படி கொடுக்க போறாருன்னு சொன்னா, சங்கீதம் 103:11 வானமும் பூமியும் எவ்வளோ உயரமோ தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவ்வளவா கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாருங்களாங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா, பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோட. அப்பா, நீங்க கொடுத்த அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை இந்த கிருபை நிமித்தமா மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹேவ் a good day. God bless you.